ஏசாயா 43வது அதிகாரம் 25, 26 ரொம்ப அழகா அந்த வசனம் இருக்குது. வாவ். நானே எல்லாம் சொல்லுங்க. நான் சத்தமா வாசிக்கிறேன். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படிக்கு எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி என் காரியத்தை சொல். அதில் அவர் சொல்றார், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகாக இருக்குது, ஐ வில் நாட் ரிமெம்பர் யுவர் சின்ஸ். என்னது? ஐ வில் நாட் ரிமெம்பர். எபிரேயர்ல ஆண்டவர் திரும்பி உறுதிப்படுத்துகிறார், அவர்களுடைய அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை. ஐ வில் ரிமெம்பர் நோ மோர். என்னது? ஒரு தடவை பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களே, அவர் மன்னிச்சிட்டாரு, விட்டுட்டார். மன்னிச்சு மறக்கிற சக்தி நமக்கு இல்லை. என்னது? யாராவது மன்னிச்சு மறந்துருக்கிறீங்களே? அதை 10 தடவை சொல்லி காட்டுவோம். இப்படிலாம் பண்ணாங்க, அதையெல்லாம் மன்னிச்சு மறந்துட்டேங்க. மன்னிச்சு மறந்துதாங்க. எங்க மறந்தீங்க? அதை 10 தடவை சொல்லி மன்னிச்சு மறக்கிற சக்தி ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் சொல்றாரு, ஐ வில் ரிமெம்பர் என்னது நோ மோர் அப்படின்னா அதை நீ அவ்வளோதான். அதை ஐ வில் ரிமெம்பர் நோ மோர்னா அதை நான் நினைக்கவே மாட்டேன். நீங்களா வந்து மறந்துட்டீங்களா நான் எவ்வளோ விராடுங்கிறது? போன வருஷம் தானுங்க ஜூன் மாதம் மறந்துட்டாடா, இப்போ தான்டா ஞாபகப்படுத்தினாங்க. சரி, ஆண்டவரே மறந்துட்டாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மறந்துட்டார். அதை ஏன் திரும்ப திரும்ப கொண்டு வர்றீங்க? சில நேரங்கள் அப்படி திரும்ப திரும்ப கொண்டு வர்றதுனால உங்களால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியல. என்னது? ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியல. பாருங்க, நான் நீதிமான் அப்படிங்கிற தைரியமும் நிச்சயமும் இருந்தால் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தைரியமான ஜெபங்களையே பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது என் ஜெபத்தையெல்லாம் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. உங்கள் ஜெபத்தை கேட்காம யார் ஜெபத்தை கேட்க போறாரு? பக்கத்தில் பார்த்து ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுவோம், உங்கள் ஜெபத்தை கேட்காம வேற யார ஜெபத்தைங்க கேட்க போறாரு? நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பதில் உண்டுங்கும் போதே நமக்கு குறுகுறுங்குது, நான் நீதிமான் இல்லையேன்னு. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:21, the Bible is telling we are the righteousness of God in Christ Jesus. If the prayers of a righteous man availeth much, then I am that righteous man. Hallelujah. அவருடைய கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய நீதியா இருக்கிறோம். நீங்க தான் நீதி.